இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏலியன்கள் மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றனவா? இந்த கேள்வி பல காலமாகவே ஆராய்ச்சியாளரிடம் இருந்து வருகிறது. தனிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், விஷயம் தெரிஞ்ச ஆராய்ச்சியாளர்கள்லாம் அமெரிக்கன்ஸ். ரஷ்யாவுக்கு விஷயம் தெரியுதா இல்லையான்னு வெளில தெரியாது. அது இரும்பு திரை நாடு. சைனாவும் அப்படி தான், ஒரு இரும்பு திரை நாடு. உள்ள நாடு வெளில தெரியாது. மனித இனம் ஏலியன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றனவா? அபரிதமான மூளை வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி கடந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம மனித இனம் ரொம்ப ரொம்ப மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப புவராக இருந்ததுன்னா டெக்னாலஜி கிடையாது. 300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லை. ஒரு ஊருக்கு போனோன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். மாட்டு வண்டியில் நடந்தே போவாங்க. கூட பாதுகாவலர்கள்லாம் பின்னாடி கையில் கட்டைங்கள்லாம் எடுத்துக்கின்னு பாதுகாவலர்கள் புடைசூழ ஒரு மாட்டு வண்டியில் பிரயாணம் பண்ணுவாங்க. அது இங்கே விழுப்புரத்தை போய் சேரணுன்னா ஒரு 3 நாள் ஆகும். 3 நாள் 4 நாள் கூட ஆகும். அன்னைக்கு தேதியில் சென்னையிலேருந்து விழுப்புரம் போனால் ஒரு 3 நாள் ஆகும். மாட்டு வண்டியில் வேகமாக போக முடியாது, மெதுவாக தான் போவோம். மாடு அங்கே நின்று சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி போவோம், வண்டி எடுத்துன்னு போவோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. மாட்டு வண்டியில் தான் பிரயாணம். ஆனால் இந்த கடந்த 3 வருஷத்தில் உள்ள நம்ம மனித இனம் பெற்றிருக்க அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கற்பனையில் கூட கற்பனை பண்ணியிருக்காங்க. ஜூல்ஸ் வெர்னே, ஹெச்ஜி வெல்ஸ், இவங்கெல்லாம் கற்பனை பண்ணதெல்லாம் நீ நடந்துக்குது. ஏன் நம்ம என்எஸ் கலைவாணர் பட்டனை தட்டி விட்டால் 2 தட்டில் இட்லியும் பாட்டு பாடுவார்ல, இதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கற்பனை பண்ணுறோமோ நாளைக்கு நடக்கும். அப்துல் கலாம் சொல்வார் இல்லையா, கனவு காணுங்கள் சொன்னது ஹிட்லர், நெப்போலியன். இமேஜினேஷன் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படின்றது அவர் சொன்னது தான். கற்பனை அதுதான் உலகத்தை ஆட்டி படைக்குது, உருவாக்குறது எல்லாமே, அழிக்கிறது எல்லாமே. அதுதான் நம்ம என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ அது உண்மை. ஆனால் அந்த எண்ணங்களை நினைக்கிற அளவுக்கு மனசில் அமைதி இருக்கணும். அமைதியே இல்லாத வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் எப்படி வரும்? நல்ல எண்ணங்கள் எப்படி? நம்பிக்கையே இல்லாமல் எல்லாராலே முடியாது இல்லையா? கடல் நடுவில் ஒரு கட்டையை பிடிச்சி ஒரு தத்தளிச்சுன்னு இருக்கான். எந்த வினாடி மூழ்குவோன்னு தெரியாது, எந்த வினாடி சுறா மீன் கடிச்சு தூண்டணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. திடீர்னு பிறநாஸ் கூட்டமாக வந்ததுன்னா காலி. ஒரு செகண்டில் ஒரு 2-3 நிமிஷத்தில் அவர் எலும்பு தான் இருக்கும், பிறநாஸ்லாம் வந்ததுன்னா மொத்தமாக. ஸோ அவங்கக்கிட்ட எப்படி ஒரு பாட்டு கூட வரும், பாம்பு கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது பழைய சினிமா பாடல் தான். எல்லா சமயத்தில் சிரிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாடல் ஆசிரியர் அப்படி ஒரு கேள்வி கேட்குறார். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னதுக்கு எல்லா சமயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முடியாது இல்லையா? ஸோ அந்த கட்டையை பிடிச்சின்னு தத்தள்ளி இருக்கவனுக்கு எந்த நம்பிக்கையை தர முடியும்? அவனுக்கு அவனுக்கு நம்பிக்கை தர முடியும்? தண்ணியாக குளிர்ச்சியாக இருக்குது, உரைய வைக்கும் குளிர் தண்ணீர். அட்லாண்டிக் ஓஷன்லேயே பசிபிக் ஓஷன்லேயே விழுந்துட்டா அதுதான் நடக்கும், குளிர்லேயே இறஞ்சிடும். நம்ம எந்த படத்தில் டைட்டானிக்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த கடைசியில் ஹீரோயின் தண்ணியில் விழுந்து எத்தனை பேர் உறைஞ்சி போயிடுவாங்க. உரைய வைக்கும் குளிர். இதில் எப்படி நம்பிக்கை வரும்? பாசிட்டிவ் தாட்ஸ் வந்தால் வர வேண்டும். அந்த அளவுக்கு மனப்பக்குவம், ஆன்ம பலம் பல ஆன்மாக்களினால் ஏற்படுகிறது, பல ஆன்மாக்களின் தொடர்புகளினால் ஏற்படுகிறது. ரிஷியசுருங்க முனிவர் கதையை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிஷியசுருங்க முனிவர் அவர் பெண்ணையே பார்த்தது கிடையாது. அதில் அவர் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே தான் வீட்டுக்கு வரட்டுமா, வந்தால் நல்லா இருக்குமே. இதெல்லாம் அந்த காலத்தில் உண்மை. ஆனால் இன்றைக்கி தேதியில் என்ன நடக்குதுன்றதான் நான்
அன்றைக்கு வந்து ரிஷிசிருங்க முனிவர் ஒரு ஒரு தேசத்துக்குள்ளே காலடியத்தை வச்சா அங்கே மழை பெய்யும். கற்புள்ள பெண், மழை பெய்யென்றால் பெய்யும். கற்பு இருக்கணும். ரிஷிசிருங்க முனிவர் மாதிரியா சுத்தமான பிரம்மச்சாரியாக இருக்கணும். அப்போ வந்து அவர் சொன்னால் நடக்கும். காஞ்சி பரமாச்சாரியார் அவர் வேள்வி நடத்துகிறாரு, தபஸ் பண்ணுறாரு. ஒரு ஆற்றுல இறங்கி மழையே இல்லாமல் பொய்த்து எல்லாமே பாலமாக வெடிஞ்சு கிடக்குது நிலம். அவர் தபஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வெள்ளம் ஓடுது, மழை பெஞ்சு. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை. புண்ணியவான். ஏன் புண்ணியவான்னா, நாக்கு கீரைக்காக ஆசைப்படுகிறது என்று உணர்ந்த பிறகு சாணி உருண்டையை தன் வாயில் போட்டுக்கொள்கிறார். அந்த தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த இயல்புக்காக ஆத்மாக்கள் அவருக்கு ஆன்ம பலத்தை வாரி வழங்குகின்றன. ஸோ நம்பிக்கை வரும். இன்றைக்கி தேதியில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். இன்னொருத்தருக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு இனி நடக்குது. இதை தான் வந்து கீதையில் சொன்னார். இன்று உன்னுடையதாக இருக்கும் ஒன்று நாளை வேறொரு உடையதாகும், வேறொருக்கு சொந்தமாகும். எதுயா? ஏதோ பணங்கன்னா வந்து நமக்கு வேற வந்து நமக்கு சொந்தமானதாட, அது கூட அர்த்தத்தோடு இருக்குது. ஒருத்தர் அனுபவித்த துன்பங்களை இன்னொருத்த அனுபவிக்கணும், அவன் விட்டு பணம் இன்னொருத்த அனுபவிக்கணும். வாட் அண்ட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இது எப்படி மாற்றுறது? நல்ல எண்ணங்கள் இருந்தால் வந்து துன்பப்படுவான் ரொம்ப. நீங்கள் என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது, நான் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், அதில் நெகட்டிவாக வெளில காண்பிக்கப்படும். நான் நெகட்டிவாக பண்ணேன் எதனா செஞ்சேன்னா அது பாசிட்டிவாக காண்பிக்கப்படும். இது வந்து ஒரு தனி மனிதன் மீது ஒரு சில இது இப்போ சந்தேகம் வரும். யாரோ என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என் நண்பர்கள்லாம் கேட்பாங்க, எவனோ ஒருத்தர் ஏதோ பண்ணுறான்டா முத்துராமா, அடிக்கடி இது மாதிரி நடக்குதுங்க. அவன் டீட்டெயிலாக சொல்ல. ஒரு டாக்டர் அயனாவரத்தில் ரொம்ப ஃபேமஸான டாக்டர். நீங்கள் இங்கே வந்த சார், என் சிஸ்டர் வந்துக்கிறாங்க, வந்து சார் கூட வந்தேன், நீங்கள் வராதிங்க. அவர் வாயில் நம்புகிற வார்த்தை வராது. ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்களா, என் கிளினிக்கு ஏன் வந்தேன்னு கேட்பாங்களா? இதெல்லாம் நான் பார்க்காததில்லை. அது வந்து இன்னும் வந்து ஒரு நான் என்றால் அவர் சின்ன ஒரு 15 வயசுலேருந்து என்னை பார்க்குறாரு. நான் சொல்ல 45 வயசில் நடந்தது, 48 வயசில் நடந்த விஷயம் இது. ஸோ ஒரு 30 வருஷமாக என்னை பார்க்குறதால அவர் வந்து ஏதோ என்னை பற்றி ஒரு சூப்பர் இம்ப்ரெஷன் மைண்டில் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகி வச்சுருக்கு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏதோ சம்திங் ராங் வித், அதாவது இட் இஸ் மை ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கிரியேட்டிங் an impression about other people. How can they hold the responsibility? இல்லையா? இந்த ஒரு கொஸ்டின் அதில்ல. உங்களை பற்றி உங்களை கடவுள் யாரோ சொல்லிட்டாங்க, ஒரு ஆத்மா வந்து சொல்லிச்சு. ஐயோ ஆத்மா சொல்லிச்சு. அசரீரி புராண காலத்தில் மட்டும் இன்றைக்கும் அசரீரி கேட்டு தான் இந்த கவர்மெண்ட்டே நடக்குது. அசரீரியை கேட்டு தான் இங்கே வெளில தெரியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல வைக்க முடியும், அது வேண்டாம், தப்பு அது. ஏன்னா அவன் முட்டலாயிடுவாங்களே, அதனால தான் பயம். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, என்ன ஒன்று, அதான் சயின்ஸுன்றது. இஃப் யூ ட்ரஸ்ட் ஆன் சயின்ஸ், இஃப் யூ டிபெண்ட் ஆன் சயின்ஸ், you'll be given whatever you want, and the strength, moral strength. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்திருந்தா எல்லாமே கிடைக்குமா? கடவுளே சொல்வார். நாராயணனை பற்றி ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் ரோடு நடந்து போயினுக்கிறான், யானை ஒன்று ஓடியாருது, மேலே பாகனை உட்காந்துக்கிறான், அடக்கத்தை முயற்சி பண்ணுறான், மதம் பூச்சி ஓடியாருது. அங்கேயும் ஜனங்களாம் ஓடிடுறாங்க. ஐயோ ஓடுறா யானை மிச்சிட போகுதுன்னு.
எனக்கு நாராயணன் துணை இருப்பார் அப்படின்னு, என் நாராயணன் சொன்னால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயினே இருப்பான். கடைசியில் அந்த யானை வந்து அவனை பிடிச்சி தூக்கி விசிலடிக்கும். அவன் மேலேருந்து கத்தினே வரான் வேறு, பாகன், யானை பாகன் மேலேருந்து. அப்புறம் இவன் கை கால்லாம் அடிப்பட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு, தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் ராத்திரி நாராயணன் வரார் கனவுல. இவன் கேட்குறான், உன்னையே நம்பிந்தனே, ஏன் இப்படி பண்ண நீ என்ன? நாராயணன் சொல்கிறார், ஏன்பா நீ நாராயண ஸ்வரூபம், எல்லாமே நாராயண ஸ்வரூபம் தான். இல்லை, நான் எல்லாத்துலையும் நான் தான் இருக்கிறேன், அது எல்லாம் இல்லை. மேலே யானை பாகன் உட்காந்துதான் பார்த்தியா, அவனை ஏன் நீ கவனிக்கலை? நீ அவன் சொன்னான் இல்லை, ஓரம்புன்னு கத்தனா இல்லை, ஏன் கவனிக்கலை? அவனும் நான் தானே. அந்த மாதிரியா எவனோ கடவுள் ஒருத்த சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறேன், உங்களை தான் கடவுள் சொல்லிட்டார், நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா, உங்களை கடவுள் சொல்லிட்டார். ஆத்மா வந்து சொல்லிச்சு எனக்கு உள்ளேருந்து, கடவுள் எனக்குள்ள ஒரு கடவுள் வந்து சொன்னார், ஒரு யக்ஷினி, அதோ அவர் கடவுள். அவர் உங்களை மனசில் வழிபட்டு போகும்போது மனசில் வழிபட்டுக்கிட்டு இவர் பார்த்துப்பார் எல்லாம். எப்படி இவர் பார்த்துப்பார், ஆத்மா சொல்லுது, எல்லாம் கொல்லப்படாத அவன் பார்த்துப்பான் அப்படின்னு. இவர் நான் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு உள்ள பூந்து எதனா செயின் கேன் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால், நம்ம செலவுக்கு ஆகட்டும், இன்றைக்கி தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்லை. இன்றைக்கி யாருக்கு ரோட்டில் போகிற பொம்பளைங்க ஸ்நாச்சிங் பண்ணிட்டா கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொன்னால், இது எவ்வளோ பைத்தியகாரத்தான நினைக்கலாம். அதுதாங்க நடந்துனுக்குது. இதுதான் அந்த க்ரீப்பர்ஸ்ன்னு நான் சொன்னேன். தீஸ் பீப்புள் டோன்ட் ஹவ் பிரெயின்ஸ். சாரி, they have brains but they don't know how to use it. They don't even know how to use it or what to use it for. எதுவுமே தெரியல. ஏன்னா people have become desperate. அவங்க எல்லாமே அவங்களுடைய பொட்டென்ஷியல்ஸ் எல்லாம் இழந்துட்டா மாதிரியா, போரில் அந்த பொட்டென்ஷியல்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்க. இப்போ யாராவது ஏதோ சொன்னால் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. யாரையா நம்பி ஆகணும். அதால் இவர் கடவுள் சொல்லிட்டா எல்லாம் கடவுள், அவன் தான் அவனை வழி காட்டுவான். விதவிதமாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆங்கிளில். அவர் தான் கலைஞர் இயக்கிறது இந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி பைத்தியகாரத்தெல்லாம் நடந்துக்குது என் லைஃப்பில் நிறைய பேர். ஒவ்வொருத்தர் மாதிரியா. இதில் எனக்கு பயங்கர பாதிப்புகள், அது அடுத்த விஷயம். ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன். நான் முட்டாள்தனத்துலேருந்து விலகி நிற்கிறேன், அதால் பிரச்சனைகள். முட்டாள்தனங்கள்லேருந்து விலகி நிற்கும்போது நீங்கள் உங்களை ஒரு தப்பாக நினச்சிக்க வேணாம், தாய் குளம் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஒரு விபசாரியை விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வைக்கிறாங்க, நடக்காது. மெசேஜ் அனுப்புகிறாங்க விதவிதமாக. உதாரணத்துக்கு அது மட்டும் இல்லை, நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள், நிறைய விதமாக தொழில் இருக்குது நாட்டில். இல்லீகல், அன்சோஷியல், இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்துனே இருக்கும். இனி நேரத்தில் இல்லை, மோர் தென் 25 years 30 years மெயில் வந்துனே இருக்கும். இதெல்லாம் மெயிலு, அப்புறம் மெசேஜாக மாறிச்சு. வாட்ஸ்அப்பில் வராது அந்த மாதிரிலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் அந்த டெஃபினிஷன் க்ளீனாக இருக்கும், யாருன்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட மெசேஜில் நம்பரோடு தான் வரும், வாட்ஸ்அப்பில் நம்பரோடு தான் வரும். ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றதால வரதில்லை. மெசேஜில் வாட்ஸ்அப்பில் வரது கிடையாது. இந்த மாதிரி விவகாரமானதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனால் எஸ்எம்எஸில் நிறைய வரும், மெயிலில் கேட்கவே தேவையில்லை. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈல்ட் ஆகலைன்னா ஒரு சில சக்திகளுக்கு, அதை தான் சொல்ல வரேன், ஒரு சில சக்திகளுக்கு வாட் ஆர் தே அப்புறம் பார்ப்போம். அந்த சக்திகளுக்கு கோவம் வருது. என்ன பண்ணாலும் இவன் வந்து மாட்டானே இல்லை. இப்போ என்னை சுற்றி இவனை மாட்ட வைக்கிறது யாருன்னா ஒருத்தர். அப்போ நான் நொந்து போவேன்ல,
சரி, ஓகே, அந்த அப்படியாவது திருப்திப்பட்டுக்குது, அந்த சக்திகள் அப்படியாவது திருப்திப்பட்டுக்குது. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. மோர் தென் 25 years ஐ பின் வாட்சிங் இட். க்ளீனாக தெரியும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கேம்னு. அதுக்கப்புறம் வந்து அதில் எதனா பண்ணுவோமா, நம்ம பண்ண மாட்டோம். இப்போ ஜஸ்ட் டயல்றது ஒரு ஸ்கேம் குரூப். அது ஜஸ்ட் டயல் ஒரு காலத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி வந்து ஏமாற்றி பிடுங்கி எப்படியாவது மற்றவங்களை முட்டாளாக்கி அப்படின்னு சம்பாதிக்கிற மாதிரியே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில சக்திகள் இயங்குது. அது அவனுக்கு தெரியணும். அவன் தானே பிஸ்னஸ் மேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா ரிலையன்ஸை, இப்போ ரிலையன்ஸ் கிட்ட இருக்குது அந்த கம்பெனி. அது அப்போ தான் இந்த 3 வருஷம் முன்னாடி தான் வாங்கியிருக்கான் ரிலையன்ஸ். அதில் தான் இந்த பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஒழுங்காக வேலை நடந்துருந்தது. ரிலையன்ஸ் இவங்ககிட்ட இந்த பிடுங்கின உடனே விஎஸ்எஸ் மணியோ அதோ சம்திங், விஎஸ் மணின்னு நினைக்கிறேன் அவர். இது பிடுங்கின பிறகு பிடுங்கினாத வாங்கினதா எப்படி தெரியாது எனக்கு. அதுலேருந்து இந்த பிரச்சனை அதிகம். அவங்க தொழிலாளர்களே அது மாதிரி பண்ணுறாங்களா கம்பெனி பேரை கெடுக்கிறதுக்கு, இது தெரில எனக்கு. இது கூட்டு சேர்த்து விஷயம். நான் ஒரு ஃபைனான்ஸ்காரன், ஆக்சியோ அப்படின்னு ஃபைனான்ஸ்காரன். இப்போ கூட காலைல ஒரு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை 170, எதுக்கு பிடிக்கிறானே தெரில. மேனேஜர் கேட்டால் அவங்களதெல்லாம் எல்லா ஏசிஸை கேன்சல் பண்ணுறேன் சார் அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி ஒரு 370, அன்றைக்கி ஒரு 295, எதுக்கு? நான் யார்கிட்ட நான் என்னத்தை இதில் எந்த பிஸ்னஸ் டீல் யார்கிட்ட இது எதுவுமே கிடையாது. இஷ்டத்துக்கும் பணத்தை பிடிச்சின்னு இருக்கான் மேனேஜர். இல்லை சார், நான் எல்லாமே அன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் சார், நான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன் சார் உங்களுக்கு. லெட்டரே கொடுத்துட்டாரு அவர். ஆனால் இருந்தாலும் பணம் பிடிக்கிறது அந்த பேங்க்கு தான். அப்போ அவரை கூட வந்து அந்த பேங்க் மேனேஜரை விட அதான் என்னுடைய லாயர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அந்த இசிஎஸ் இல்லீகல் சொல்லிட்டு, எப்போ உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்களோ அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே பணம் பிடிப்பான். அவர் தானே பிடிக்கணும் பிடிச்சா. ஸோ முதல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சது இந்த பேங்க் மேனேஜர் தான். நான் பென்ஷன் வாங்குற பேங்க் மேனேஜர் தான். வாங்க எது வந்தாலும் பேசலாம் அப்படின்னு அவரும் ஃபோன் பண்ணி இருக்கேன். எனக்கு பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணது 2வது முறை இந்த 20 வருஷம் 25 வருஷத்தில். முதல்ல ஒரு பேங்க் மேனேஜர் அவர் வந்து என்ன நினச்சின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யாரோ ஒருத்தரை பார்த்து கடவுள் சொல்லிட்டாங்க, உங்களை கடவுள் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், முட்டாள் மாதிரி ஆயின்னு பேக்கு மாதிரி ஆயின்னு நான் உங்களுக்கு கடவுளாக நினச்சின்னு பண்ணேன். உங்கள் கடவுளாக நினச்சி நான் செஞ்சுன்னு போய் தான் வேலையை. அந்த மாதிரி அவருன்னு நினச்சினார் அந்த பேங்க் மேனேஜரு. அதுக்கு முன்னாடி இருந்தார் அவர் 10 வருஷம் முன்னாடி. அவர் என்ன அடிக்கடி ஃபோன் பண்ணார், சம்மந்தமெல்லாம் ஃபோன் பண்ணுவார். சார் டி நகர் போகிறதுக்கு என்ன வழி? நான் இருக்கிறது வில்லிவாக்கம், அவர் இருக்கிறது சேத்பட்டு. டி நகர் எங்கே இருக்கும்? அதுக்கே என்ன கேட்கணும்? எனக்கு அவருக்கு எந்த டீலிங் கிடையாது. நான் ஒரு பென்ஷனர், பென்ஷன் வாங்க போவேன். அப்போல்லாம் நேராக போய் எடுப்பேன் பென்ஷனை. இப்போல்லாம் வந்து ஃபோன்பே அந்த பேலாம் வந்து இதில் ஜிபே, பீம் ஆப்பு இதில், அப்போல்லாம் நேராக தான் போய் எடுப்பேன். வேறு அவர்கிட்ட டீலிங்கே கிடையாது. ஆனால் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் தண்டையார்பேட்டில் ஒரு போலீஸ்கார், இப்போ இல்லை நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி, அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சில தகவல்களை சொல்லுவார். ஆக்சுவலாக சொல்லக்கூடாது அதெல்லாம். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க தண்டையார்பேட்டை அது மட்டும் தெரியும் எனக்கு, தண்டையார்பேட்டை மட்டும் தெரியும். ஏன்னா அவர் வந்து சொல்லார், சார் தண்டையார்பேட்டிலேருந்து பேர் வேண்டாம், பேர் சொல்லி, சார் தண்டையார்பேட்டில் பேசுகிறேன் சார், ஹெட் கான்ஸ்டபிள் தண்டையார்பேட்டிலேருந்து 8 பேசுகிறேன் சார், எக்ஸ் டேஷ் இந்த கேஸுக்கு இது பண்ண சார், இது பண்ணி ஆச்சுன்னு. என்னடா இது, ஏன் இந்த கால் வருது எனக்கு? இந்த மாதிரியா வந்து அவர் ஒரு 10 முறை ஃபோன் பண்ணியிருப்பார். அப்பப்போ ஒரு 2 வருஷம் கேப்பில் ஒரு 10 முறை ஃபோன் பண்ணியிருப்பார். பண்ணி சொல்லுவார் இந்த மாதிரி. சரிங்க, அவ்வளோதான், ஃபோனை கட் பண்ணிடுது. எனக்கு அந்த தகவல் ஞாபகம் இல்லை, எனக்கு தேவையே இல்லை. ஆனால் எதுக்காக இப்படி ஃபோன் பண்ணுறாங்க? யார் அவங்களுக்கு என் நம்பரை கொடுக்கறது? அப்போ எவனோ தான் ஆகாதவன் என் நம்பரை ஒரு ஒரு பாலியல் தொழில் செய்கிறவங்ககிட்ட கொடுக்குறான், ஸ்கேமர்கிட்ட கொடுக்குறான், பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுக்குறான், போலீஸ்கார்ட்ட கொடுக்குறான். அப்புறம் ஒன்று வந்தது, நான் கருப்பு சட்டை போடுவேன் துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு. இலங்கை தமிழ் பிரச்சனை நடக்கும்போது துக்கம் அது தெரியும். 2008 மே 2009 மே வரைக்கும் தொடர்ந்து டெய்லி 300 பேர் 200 பேர் 400 பேர்னு செத்துனுந்தாங்க.
இவனை சாவான் அவனை சாவான். அந்த சமயத்தில் வந்து கருப்பு சட்டை போடுவேன். எவனையோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் நம்பரை யாராவது கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் எவனோ ஒரு பையன், ஒரு தெலுங்கார பையன், 2 முறை நடந்தது அது. ஒரு தெலுங்கார பையனை வெறுப்பேற்றிட்டுக்கிறான். அவனை வெறுப்பேற்றி இவன் நேராக வெறுப்பேற்றான், ஆளை விட்டு வெறுப்பேற்றினாலும் தெரியாது. இதை 2 பேர் சண்டை போட்டோன்னு இல்லை குரூப்பில் போயிட்டு பார்த்துருப்பான். இவன் 2 பேர் சண்டை போடுறான். யார் இவன்? ஐநாவத்து ஆள். இவனை வெறுப்பேற்று, இவனை பயமுறுத்து, யார் பேரை வச்சு? என் பேரை வச்சு. அவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸ் வந்து நான் ரெகுலராக போகிறேன் பார்த்தீங்களா அந்த வழியில் வந்து இது டெய்லி கரெக்டாக அந்த டைமில் போகிறாள். நான் ரயில்வேலேருந்து வேலைக்கு வந்துட்டு ஈவினிங் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டுன்னு அப்படியே பின்னாடி போவோம். ஏரியா வீட்டுக்கு பின்னாடி ஒரு 2 தெரு தள்ளி ஒரு டீ கடை இருக்கும், நண்பரோட டீ கடை. அங்கே போய் உட்காருவேன். எதிர்த்தாப்புல மெக்கானிக் ஷெட்டு, அங்கே போய் உட்காருவேன். இது தெரிஞ்சு நினைக்கிறவன் அவனுக்கு சொல்லிக்கிறான், இது பார் அந்த டீ கடையாண்ட வருவேன், இது வா உன்னை ஒரு வழி ஆகிறான், ஏதோ ஒன்று சொல்லி சம்திங் மாட்டிட்டுக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான், போலீஸ் போய் கண்ணு போலீஸ் ஜீப்போட நின்றுக்கிறான். நான் கருப்பு சட்டை மாடின்னு போகிறேன். நான் போலீஸ்க்கு அந்த அவர் பேர் தெரியல, அவர் அப்படியே உத்து பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் மாதிரி ஆள் இல்லைன்ட்டு. ஆனால் இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு என்ன அடித்து பார்க்குறான், கை காமிக்கிறான். வேறு அவனுக்கு தெரியாது என்னை யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த கருப்பு சட்டை, இந்த பைக்கு அப்படின்னு சொன்னால் அடையாளம் பார்த்தோன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் பொழுது அந்த ஃபோனில் மிரட்டினவன். இந்த மாதிரி ஐசிஎஃப்பில் உதற அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்கல, ஏன்னா அது தெரியும் என்னை பற்றி. நம்ம ஐநாவத்தில் எனக்கு தெரியும். இதே மாதிரி ஐசிஎஃப்பில் ஒரு முறை இதே மாதிரி ஒருத்தனை வெறுப்பேற்றிட்டுக்கிறான். எவனோ ஒருத்தன் என் நம்பரை கொடுத்து கட்சியில் என்ன பண்ணிட்டான். அவன் ஐசிஎஃப்பில் கரெக்டாக ஐசிஎஃப் வாசலில் அந்த மிஷின் கன்லாம் வச்சு நிற்பான். ஆர்பிஎஃப் கரெக்டாக வாசலில் ஜீப் வந்து நிற்கிது. நான் கிராஸ் பண்ணுறேன், கரெக்டாக ஜீப் வந்து நிற்கிது பக்கத்தில். அதுலேருந்து ஒருத்தரனா அப்புறம் ஒன்று அந்த கருப்பு சட்டை அவன் பார்ட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், யுவதாஸ். நான் கருப்பு சட்டை போட்டுக்கிறேன். அவன் பார்த்த உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஐசிஎஃப் கேஸ் ஒன்று சந்தேகம், பார்த்தா தெரியல அக்யூஸ்ட் மாதிரி இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு, யார் சார் நீங்கள்? ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன் சார். இப்போ எங்கே போயினுக்கிறீங்க? ஒர்க் ஷாப் போயினுக்கிறேன் சார். வீட்டுக்கு போய்ட்டு ஒர்க் ஷாப் போயினுக்கிறேன். என்ன வேணும்? ஐடி கார்டு காமிங்க. ஐடி கார்டு எடுத்து காமிச்சோன்னே பார்த்துட்டு சரி போங்க சார் நீங்கள். இது மாதிரி நடந்தது. இது மாதிரி ஒருத்தன் என் பேரை எங்கெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பொழுது போகாமல் இனி நேரத்தா அது ஒரு டீமாக பண்ணுவாங்க. ஏடிஎம்கில் ஒரு டீம் இருக்கும், திமுகவில் ஒரு டீம் இருக்கும், கவர்மெண்ட் ஒரு டீம் இருக்கும், போலீஸு. ஏன்னா ஒரு சில கேஸ்லாம் வந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க, இவன் என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான்னு. இந்த மாதிரியா வந்து இது பொழுதுபோக்காக நான் சொல்கிற மாதிரி சிரிச்சினே சொல்ல நினைக்காதீங்க. ஏகப்பட்ட வேலை அனுபவி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், சொல்ல முடியாத விஷயம்லாம் நிறைய நடந்துக்குது. they are still trying to estimate me. இன்னும் அவன் ஷார்ப்பாக இருக்கிறானா, கீழே விழுந்தால் காலி பண்ணிடலாம். இதுதாங்க தமிழகத்துக்கு நடக்கும். தமிழர்கள் ஷார்ப்பாக இருந்தால் ஹிந்தி உள்ளே வராது. ஹிந்தி வரதை பற்றி ஆட்சேபனே இல்லை. எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு பேச தெரிஞ்சதோ இல்லையோ ஹிந்தி நல்லா தெரியும். ஏன் சம்ஸ்கிருதமாக படிப்பேன். ஹிந்தி பாடல்கள் இன்னி நேரத்தில் அது 50 வருஷம் முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடங்கள்லேருந்து பாடு எனக்கு எல்லா பாடல்களும் ஆல்மோஸ்ட் நல்லாவே தெரியும். எனக்கு பாடல்கள் ஹிந்தி பாடல் அழகாகவே பாடுவேன் நான். ஆனால் அது வேறு. இங்கே மும்மொழி திட்டம்னா வட இந்தியாவில் மும்மொழி திட்டம் இருக்கிறதா? அங்கே போனால் எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, மலையாளம் பேச மாட்டாங்க. அப்புறம் எதுனதுக்கு மும்மொழி திட்டம் இங்கே? அதாவது இப்போ நான் ஐசிஎஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அதில் மலையாளம் பேசுகிறவங்களும் படிக்கிறாங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம் 4 மொழி பேசுகிறவங்களும், இதில் ஹிந்தி சேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜஸ்தானிஸ், இவங்க ஜெயின் கம்யூனிட்டி, இவங்களும் படிக்கிறாங்க. மலையாள டீச்சர் வச்சா மலையாளம் படிக்கணும் ஒரு 10 பசங்க ஆசைப்படுதுன்னா விருப்பப்படுதுன்னா மலையாள டீச்சர் வைக்கணும். அந்த ஒரு மலையாள டீச்சர் வைக்கணும். சரி, ஓகே. சிட்டிலையாச்சு, சிட்டி கன்னடம் பேசுகிற பசங்க ஒரு 20 பசங்க இருக்கும், அதுக்கு கன்னட டீச்சர் வைக்கலாம். எல்லாமே வைக்க முடியுங்க சிட்டி ஆகிறதால.
பாப்புலேஷன் அந்த ஸ்கூலில் 3000 2500 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இதே வந்து நீங்கள் கிராமத்து உள் பக்கம் போகிறீங்க, உள்ள ரூரல் சைடில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் மொத்தமே 400 பசங்க படிக்கும். அங்கே வந்து 3வது மொழின்னு சொன்னால் எதை எடுப்பாங்க அவங்க? எதை எடுக்க முடியாது. மலையாளம் எடுத்தால் யார் மலையாளம் படிப்பாங்க? மலையாளம் படித்து கேரளாவுக்கு போக முடியும்? கேரளாக்காரனே துபாயில் இருக்கிறான், அங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியாங்க? அவன் செய்கிற வேலையை என்ன பண்ண முடியுமா வீட்டில்? அவங்க வீட்டில் முடியாது. இங்கே இந்த கன்னடம் படிச்சுட்டு பெங்களூர் போனால் அங்கே போய் என்ன பண்ண முடியும்? அங்கே இருக்கிறோன்னா ஆட்சி தோற்றத்துக்கு எப்போ காத்துனுங்கிறாங்க. ஆந்திரா 2 ஆயிடுச்சு. எந்த ஆந்திராவுக்கு போகிறது இப்போ தெலுங்கு படிச்சுட்டு? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஏதாவது அதாவது ஹிந்தின்றதை இது பண்ணுறதுக்கு இந்த ஒன்றால் தான் வந்து இந்தியா அழிய போகுது. இந்தியா கீழே போகணும்னா காரணம் இந்த மொழி வெறி. அதே மாதிரி இங்கே திமுகவுடைய இந்து மத எதிர்ப்பு, இதுவும் காரணம். திமுகவுடைய இந்து மத எதிர்ப்பு வந்து இந்தியாவை கீழே கொண்டு போயிடும். அதே மாதிரியா ஹிந்திக்காரனுடைய ஹிந்தி மொழி வெறி வந்து why don't you learn English? It's a global language, you have to accept it. அதான் ஹிந்தி வந்து நீ ஜப்பானில் போய் ஹிந்தி பேச போறியா? ரஷ்யாவில் போய் ஹிந்தி பேசுவியா? இங்கிலாண்டில் போய்ட்டு இல்லை அமெரிக்காவில் போய்ட்டு ஹிந்தி பேசுவியா? பேச போதில்லை. நீ வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் தான் பேச முடியும். அதே மாதிரி வேறு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ். ஏன்னா இங்கே ஒரு லாங்குவேஜ் இல்லையா சார் இங்கே இந்தியாவில்? ரூபா நோட்லேயே எத்தனை லாங்குவேஜ் அடிச்சிருக்க? ரூபா நோட்லேயே எத்தனை லாங்குவேஜ் அடிச்சிருக்க? ஹிந்தி வரும், தமிழகத்துக்கு வரும். ஆனால் அது எந்த வழியில் கொண்டு வரணுமோ அந்த வழியெலாம் கொண்டு வரணும். இந்த அப்ரோச் வந்து டோட்டலாக தப்பு. இப்போ அதுக்கு தான் அதாவது நம்மள மாதிரி வந்து ஒரு சில பேரை வந்து அவன் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு யாருக்கு இருக்குது, டிஃபென்ஸ் ஸ்பிரிட் யாருக்கு இருக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த நாள்லேருந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து கவர்மெண்ட் செய்கிறது. அவங்களுக்கு இது இப்பெல்லாம் வந்து பண்ணால் டிமாரலைஸ் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு 5-6 இன்சிடென்ட் சொன்னேன். ஒரு 500-600 இன்சிடென்ட் சொன்னால் எதுலேயுமே மாட்டான் ஆடும்போது எதுனா ஒன்றில் மாட்டினா அது ஜஸ்ட் டயல் வச்சு பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் டயல் ஆக்சியோ இப்போ 2 பேரும் மாட்டுவானுங்க. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா 2 பேரும் பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து ஸ்கேம், இல்லீகல், சட்டவிரோதமாக சைபர் குற்றத்தில் வர்றது. அது அவங்க பண்ணது. எந்த இதுலேயும் வந்து இந்த மாட்ட வைக்க முடியலையே அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு சில சக்திகளுக்கு அவள் தான் சொல்ல முடியும். எனக்கு என்ன நடக்குதா நாளைக்கு உனக்கு நடக்கும், அது சத்தியம். இது சாபம் கிடையாது, இல்லை வாழ்த்தம் கிடையாது. உனக்கு மேலே ஒருத்தன் உன்னை ஏற்கிறான்றது உனக்கு தெரில. உனக்கு மேலே ஒருத்தன் உன்னை ஏற்கிறான், அதால் தான் நீ செய்கிற. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பையன் வந்து போலீஸ் எட்டுனது கழிச்சுன்னு என்ன தான் கை காமிச்சான். அவனை தொடர்ந்து இவன் வந்து அவனை டார்ச்சர் பண்ணே தான் வச்சிங்களேன். ஏதோ ஒரு இல்லை பார்த்தியா, போலீஸே கம்முன்னு இருந்துச்சு, நின்னா பெரிய லாட் நீ அப்படின்னு அவனை திருப்பி தொடர்ந்து பண்ணுவான். ஏன்னா ஒருத்தன் குரூப்பில் ஏன்னா அது பேசுவான். அவன் கடைசியில் என்ன அவன் மனசில் என் மேலே வெறுப்பு, போலீஸ் மேலே வெறுப்பு, தமிழ்நாட்டு மேலே வெறுப்பு, இது மாதிரி தொடர்ந்து பண்ணக்கூடியது. என்ன பண்ணாதா? என் பிரதரெல்லாம் பண்ணியிருக்கு, உங்களுக்கு கூட பண்ணியிருக்கோம். என்ன எல்லைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். எனக்கெல்லாம் எல்லையே கிடையாது. ஏன்னா தெரியும், அதாவது நான் எப்போ கீழே படுக்கிறனோ அது வரைக்கும் பண்ணியிருப்பானுங்க. இது நான் அவனுக்கு இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் தேவை. நாளைக்கு படுக்கிற வரைக்கும் பண்ணிவிட்டு அவன் தான் சொன்னான் அன்றைக்கி, நோட் பண்ணிங்க, இப்படி தான் நடக்கிறது. இவன் அடுத்தது என்ன எஜெண்டான்றது நம்ம தெரியும். நமக்கு எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் டூ, எவ்ரிபடி லைஃப். இப்போ நான் எவ்வளோ பண்ணுறான்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு போலீஸ்காரனாக இருக்கலாம், உளவுத்துறையாக இருக்கலாம். ஏன்னா வந்து விடுதலை தமிழ் ஈழ விடுதலைக்கு நம்ம ஆதரவாக அன்றைக்கி பேசணும். எப்போ அதாச்சு, இப்போ 2009, 2008, 2007, 2006
எல்லாம் பேசுவோம். நம்ம 2010 ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறோம். நம்ம எப்படி பதிவு போட்டால் பிரச்சனை இருக்காதுன்னு தெரியும். சாபம் கொடுப்போம், சாபம் நிறைவேறிடும். அது நானா பொறுப்பு? நான் மட்டுமா? கோடிக்கணக்காக ஜனங்களுடைய சாபம், மக்களுடைய சாபம் ஒன்று காங்கிரஸ் ஒன்றுமில்லாமல் ஆகிடுச்சு. காங்கிரஸ் அப்படியே அது காங்கிரஸ் மவுத் பீஸ் ஆயிடுச்சு. கட்சியில் பேசுனது யார்? பிஜேபி மாதிரி ஆயிடுச்சு. ஏன் எப்படி சொல்கிறேன்? இதை இன ஒழிப்பு அப்படி நடந்தது அப்படின்றதுக்கு போர்க்குற்ற விசாரணை பண்ணணும் அப்படின்னும்போது அதுக்கு முட்டுக்கட்டை போடுறது காங்கிரஸ் கூட இல்லை, பிஜேபி. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. அப்போ சந்தேகம் வருது இல்லையா? அப்போ இது ஹிந்தித்துவ ஏஜென்ட்ஸ் இங்கே சந்தேகம் வருது. அது உண்மையாக நமக்கு தெரியாது. ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்கலாம், சொல்ல முடியாது. கிறித்தவ அமைப்புகள் இருக்கலாம், கிறித்தவ அமைப்புகள் இருக்குது, அதனால தெரியாது. அப்புறம் இந்த லோக்கல் திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்த சில அமைப்புகள் இதெல்லாம் செய்யலாம், யாருன்னு செய்யலாம். ஆனால் இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல பிஜேபி கவர்மெண்ட் அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்டுச்சு. அப்போ கன்ஃபார்ம் ஆகுது, மேத்தமெட்டிக்கல்லி ஆர் ட்ரைங் டு சால்வ் எ சொல்யூஷன் டு ஈக்குவேஷன். அது சொல்யூஷனாக வருது. இது பிஜேபி தான் பின்னணியில் இருந்தது, காங்கிரஸு அதனுடைய இன்டர்ஃபேஸ் மாதிரியா செயல்பட்டுச்சு. அப்போ தான் கணக்கு போட்டு பார்க்குறோம். எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கும்போது விரல் 3 இடத்தை சுட்டி காமிக்குது. முதல் இடம் அமெரிக்க சதி. இது 45 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம வீட்டில் நடக்கிற குடும்ப பிரச்சனைகள்லாம் அமெரிக்கா தான் காரணம். எல்லாரும் ஊந்து சிரித்தோம். அப்போ எல்லாரும் விழுந்து சிரித்தோம். நம்ம வீட்டில் நடக்கிற குடும்ப பிரச்சனைக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னது ஆனால் அவர் காணாமல் போயிட்டார். அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு முறை என்ன 2 பேரை பார்த்தோம். அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்காரோ இல்லையோ தெரில. அவர் அப்படி தான் சொல்லணும். திருவேற்காட்டில் இருக்காருன்னாங்க, தேடி வாப்பே பார்த்தேன், இல்லை. இது மாதிரி இதெல்லாம் ஆன்மாக்கள் தரக்கூடிய தகவல்கள். ஏன் படிப்பு அவ்வளோ நிறைய படிப்பு இல்லாதவன் திடீர்னு அமெரிக்கா தான் காரணம், வீட்டில் நடக்கிற குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, நாட்டில் நடக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் அர்த்தங்குது. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா காரணம் எப்படி சொல்ல முடியுது? இதை தான் யோசிக்கணும். உளவியல் நீங்கள் சைக்காலஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. சைக்காலஜி அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸ்பிரிச்சுவலிசம் பேசும்போது தான் அது பேச முடியும். சைக்காலஜி லிமிட்டேஷன். சைக்காலஜி ஒரு நாளாக சோல்ஸை பற்றி ஒத்துக்காது. அது அதுக்கு வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடியில் லிமிட்டேஷனே கிடையாது. நீ எந்த பிரச்சனையை சொன்னாலும் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில், ஸ்பிரிட் ஆங்கிளில், ஸ்பிரிச்சுவல் இல்லை ஸ்பிரிட் அந்த ஆங்கிளில் அதை சொல்யூஷன் சொல்ல முடியும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு இதுதான் நடக்குது. தொடர்ந்து பேசுவோம்.